ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணீங்க. ஸோ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோ இந்த டைனமிக் கிரியேட்டிவ்ஸ்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பார்த்தா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனலில் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டால் எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது ஒன்று இமேஜ் ஆட்ஸ் வச்சு ரன் பண்ணுவீங்க, இல்லை வீடியோ ஆட்ஸ் வச்சு ரன் பண்ணுவீங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத் வச்சு ரன் பண்ணியிருக்கீங்களா, அதுதான் டைனமிக் கிரியேட்டிவ்ஸ். ஸோ உங்கள் டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் என்ன புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோ பேரலாக ஆட் பண்ணி உங்களுக்கான ஆடை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ அதான் எப்படி ரன் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட ஆட்ஸ் பண்ணி லாகின் பண்ணிங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் எந்த கேம்பெயின் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் வந்து ஆல்ரெடி கவர் பண்ணி என்னோட பிளேலிஸ்ட்டில் வச்சிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போக போகிறேன். ஸோ எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரியுதுனால அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் டைனமிக் கிரியேட்டிவ்ஸ்னா என்ன பண்ணணும் அதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தட்ஸ் ஆல். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இப்போ நான் லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணிட்டேன். லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் எங்கே நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்னா உங்களோட ஆட் செட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கேம்பெயின் அப்டேட்டில் சிபிஓனா என்ன, ஏபிஓனா என்ன, ஏபிஓ ரன் பண்ணலாம் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, சிபிஓ ரன் பண்ணலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தா ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி எப்போ சூஸ் பண்ணணும், ஏபி டெஸ்டிங் எப்போ ரன் பண்ணணும், இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஆட் செட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ ஆட் செட்டில் உங்களுக்கு டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ இது எனேபிள் பண்ணால் மட்டும்தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஆஃப் போத் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் உங்களால் பேரலாக ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் கிரியேட்டிவ்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, அப் டு 10 இமேஜஸ் அண்ட் வீடியோ வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். ஒன்று ஒரு 7 இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு 3 வீடியோஸ் ஆட் பண்ணலாம், இல்லை 5 இமேஜஸ் 5 வீடியோஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் உங்களால் ஆட் பண்ண முடியும். இதுதான் வந்து டைனமிக் கிரியேட்டிவ்ஸ். இதில் வேற எல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த மாதிரி டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் ஆட் ரன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸோ ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கால் டு ஆக்ஷன் கொடுக்க முடியும் உங்களால். ஸோ அதனால அப்ளை நோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் நோ, ஷாப் நோ, இந்த மாதிரி உங்களால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கால் டு ஆக்ஷனும் கொடுக்க முடியும். அண்ட் சேம் டைம் நீங்கள் வந்து எவ்ரி டைம் இங்கே பாருங்க, செலக்ட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வருது. கிரியேட்டிவ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்து அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறோம், அந்த ஆப்ஷனும் இருக்குது இதுக்குள்ள. பட் ஆனால் நம்ம இப்போதைக்கு டைனமிக் கிரியேட்டிவ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோ பேரலாக உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 3 வீடியோஸ் 7 இமேஜ் செலக்ட் பண்ணலாம், இல்லை 5 வீடியோஸ் 5 இமேஜ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிக்கான இமேஜஸ் அண்ட் வீடியோஸும் அவங்க ஷோ பண்ணுவாங்க. இதனால உங்களோட கன்வர்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட்டும் வருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டைனமிக் கிரியேட்டிவ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10 இமேஜஸ், அதாவது 10 இமேஜஸ் வீடியோஸும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா பிரைமரி டெக்ஸ்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுங்க. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் 5 கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் 5 கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜஸ் அண்ட் கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் பிரைமரி டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு 5 பிரைமரி டெக்ஸ்ட்டு, 5 ஹெட்லைன்ஸு, 5 டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க, எல்லாமே கொடுங்க. இங்கே பாருங்க ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களால் கால் டு ஆக்ஷன் ஆட் பண்ண முடியும். இங்கே சைன் அப்னு ஒரு கால் டு ஆக்ஷன் வைக்கணும், அப்புறம் ஷாப் நோன்னு வைக்கலாம், புக் நோ வைக்கலாம், ஸோ அப்ளை நோ வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கால் டு ஆக்ஷன் கொடுக்கலாம், 5 பிரைமரி டெக்ஸ்ட் கொடுக்கலாம், அதே மாதிரி 5 வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், 5 ஹெட்லைன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணும்போது ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவங்க எந்த பிளாட்ஃபார்மில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆட் ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 இமேஜஸ் சொல்லியிருக்கேன், அதை 10 இமேஜஸ் அண்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ 3 ரீல்ஸ் ஃபார்மேட்டில், 2 ஸ்கொயர் ஃபார்மேட்டில், 2 வந்து ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் ரன் பண்ணும்போது ஸோ அந்த யூசர்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம்லோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆட் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். இதனால் நம்மளுக்கு கன்வர்ஷன் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த டைனமிக் கிரியேட்டிவ்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த டைனமிக் கிரியேட்டிவ்ஸை இப்படி தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்மாக ரன் பண்ணலாம் சரி, இல்லை கன்வர்ஷன் லொகேஷன் நீங்கள் வாட்ஸ்அப் வச்சாலும் சரி, நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த மாதிரி டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன்.
லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.